ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் கிளம்பி இருக்கிறோம். நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்குமே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போக மாட்டேங்கிறாங்க. என்னோடய ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னென்னா, கட்டாயம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போங்க. அப்படின்னா தான் நம்ம குழந்தைகள் ஸ்கூலில் என்ன பண்ணுது, எவ்வளோ மார்க் எடுக்குது, என்ன அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நல்ல விதமாக சொல்கிறாங்களா, கெட்ட விதமாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கட்டாயமாக வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், மெட்ரிக்காக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்லையுமே இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று கம்பல்சரியாக வச்சுட்டாங்க. கட்டாயம் போய் அதை அட்டன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம குழந்தைகளை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்களா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரும் போகாமல் இருந்துடாதீங்க. அப்படி சரின்னு சொல்லிட்டு நான் போகணும் அப்படின்னு நாங்கள் கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு போய் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 2:45 ஆயிடுச்சு. அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு போவோன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து நெல்லிக்காய் இல்லை. சரி, நான் போய் நெல்லிக்காய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, அவங்க போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா தள்ளு வண்டியில் வந்து காலிஃப்ளவர் வந்து விற்றுட்டு வருவாங்க. அடிக்க தடவை நாங்கள் எப்போல்லாம் வர்றாங்களோ என் கண்ணில் பட்டால் நாங்கள் வாங்கிடுவோம். அப்படி வந்து வாங்கிட்டு வந்த பூ தான் இந்த பூ. பார்த்திங்கன்னா இப்போ போய் 2 பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து 2 பூ வந்து, ஒரு பூ வந்து 30 ரூபாயாம். 2 பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், என் பொண்ணுக்கு காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் காலிஃப்ளவர் எப்போ வந்தாலும் வாங்கிடுவோம். பாருங்கள், இந்த ஒரு பூவு, இந்த கவரில் ஒரு பூ இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பூவு, இந்த 2 பூவும் பரவாயில்ல, நல்ல ரேட்டாக தெரியுது. நீங்களுமே வந்து சப்போஸ் நம்ம மார்க்கெட்டில் வாங்குறத காட்டிலும், ஒரு சிலர் நேரம் கடையில் வாங்குறத காட்டிலும் இந்த மாதிரி தள்ளுவண்டிகளில் நிறைய காலிஃப்ளவர், நிறைய தக்காளி, வெங்காயம் இப்படி கொண்டு வரவங்ககிட்ட நீங்கள் வாங்கி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பூவும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது. கட்டாயமாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய மணி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.